சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று ஒரு முறையாவது செவிகொடுத்து கேள். என் அன்பு குழந்தையே, இன்று நான் உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயம் உன்னை சுற்றி இருக்கும் பல தீமைகளுக்கான முடிவுகளை தரக்கூடிய விஷயம். ஒருவரின் உயிர் பிரியப் போகிறது என்பதை நான் தெளிவாக சொல்லி இருக்கும் இந்த நேரம், என் குழந்தைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை எல்லாம் நீ உணர வேண்டிய காலம். உன்னோடு நான் வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் சாயப்பா சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம். நீ எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு எல்லா விஷயங்களும் முடியக்கூடிய நேரம், இவருக்கு அழைப்பு மணி வரக்கூடிய நேரம் இது என்பதனால் இந்த நேரத்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் உண்மைகளை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதை நீ உணரும் இந்த காலங்களில் உனக்காக நான் வருவதை எப்பொழுதும் நீ உறுதிப்படுத்த வேண்டும். உனக்காகவே உன்னை நான் தேடி வருகின்ற இந்த நேரத்தை நீ நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் என்பதை மறந்து விடாது. சாயப்பா இருக்கும் நாட்களில் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒரு உயிரினுடைய முடிவு தெரியும் என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும். சாயப்பா இருக்கும் நாட்களில் உனக்கு என்ன நடந்தது என்பதை எல்லாம் நீ உணர்ந்துவிட வேண்டிய அவசியம் உனக்கு நிச்சயமாக இருக்கிறது. உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு இருக்கிறது. சாயப்பா சொல்ல சொல்ல இனி என்னவாகும் உன் வாழ்க்கை என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். உனக்காகவே நான் எடுத்துச் சொன்ன இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்லதொரு நிலையை உனக்கென உருவாக்கி கொடுக்க இந்த அப்பா நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நன்மதிப்பை நீ பெற்று விடுவாய் என்பதை மறக்காதே. ஆனால் சில சமயங்களில் சில விஷயங்கள் அதிகமாக நம்மை யோசிக்க வைக்கும், அதிகமான சிந்தனைகளை உனக்குள் தரும். சாயப்பா உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் நின்று உனக்கு என்னவென்று தேடிக்கொண்டு வந்து பெற்றுவிடும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சாயப்பா சொல்லும் சொல்லில் என்னவாகும் என்பதையெல்லாம் ஏற்கனவே என் குழந்தை நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய். எத்தனை தீமைகள் உன்னை தொடரும் என்பதையும் எத்தனை சோதனைகள் உன்னை ஆட்டி படைக்கும் என்பதையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றாய். நல்லதையும் தீயதையும் நீ உணர்ந்து இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்கிறாய் அல்லவா? என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ உணர்ந்து கொள்கிறாய் அல்லவா? அத்தனையிலும் இந்த அப்பா உனக்கு துணை இருப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. ஒரு உயிரை நாம் பிரியக்கூடிய நிலைமை வருகிறது என்றால் அதற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு காரியம் இருக்கும். இந்த நிலை இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் இது ஒரு மிகப்பெரிய உயிரை பழிவாங்கிவிட கூடும். அதனால்தான் என்னவென்று உனக்கு சொல்ல நான் வருகிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்வதை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்வதும் சரியான மனநிறைவோடு எதையும் நீ ஏற்றுக்கொள்வதும் இனி உனக்கென்று புரியும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா உன் முன்னால் நிற்கும் இது போன்ற காலங்களை நீ எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தொலைக்கக்கூடாது. எந்த நாளும் நான் தரும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அது நல்லதோ கெட்டதோ சாயப்பா சொல்கிறார் என்றால் உணர்ந்து கொண்டு நீ கேட்டால் போதும். அப்பா சொல்லும் விஷயங்களில் இருக்கும் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளை சரியாக உருவாக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் அப்பா சொல்வது நடந்தே தீரும். ஒருவர் இதற்கு தன்னை ஆயுதப்படுத்தி கொண்டிருக்கிறார். தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை உணராமலேயே தன்னுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது என்று புரியாமல் தேவையில்லாத செயல்களை செய்து இப்பொழுது தன் தலையில் தானே மண்ணை வாரி கொட்டி கொண்டது போல மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இவர் பயணித்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு இடத்திலும் நாம் யோசிக்கும் இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கை அடையும் ஒவ்வொரு முழுமையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் இருக்கும் இது போன்ற நேரங்கள் அப்பா சொல்லும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான மேன்மையை நீ பெறத்தான் போகிறாய் என்பதை மறக்காதே. உனக்கான புரிதல் ஒன்று எப்பொழுதும் போல நான் சொல்ல நீ பெற்றுக்கொள்வாய் என்பதை நீ எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு உயிருக்கான அழைப்பு வர வேண்டும் என்பது என்ன சாதாரண விஷயமா? அது உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்னும் பொழுது நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை என்னவென்று என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம்
இனி ஒட்டுமொத்தமாக உன்னை சூழ்ந்து நின்று உனக்குள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எதையுமே நாம் எண்ணி எண்ணி கலங்கியது, எந்த நிலையிலும் எதையும் எதிர்பார்த்து நாம் வருந்தியதும், மற்றவர்களுக்காக நாம் ஏக்கம் கொண்டதும் போதும். இனி யாருக்காகவும் என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டு தவிர்க்க வேண்டாம். யாரை பற்றிய சிந்தனைகளினாலும் இந்த வாழ்க்கை நினைத்து நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் உன்னை தேடி வரும். அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய நம்பிக்கையை கொடுக்கும் உண்மையான தருணம். சாயப்பா இருக்கின்றேன் என்ற பொழுது இந்த வாழ்க்கையை எப்படி எல்லாமோ பார்த்திருக்க வேண்டும். எந்த தவறுகளையும் செய்ய வேண்டும் என்றால் நாம் எந்த அளவில் யோசித்திருக்க வேண்டும். இதை எல்லாமும் பொருட்படுத்தாமல், எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் தான் செய்வதுதான் சரி என்று நினைத்து இப்பொழுது இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் மிகுந்த வேதனையோடு பெறக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிட்டதல்லவா? மிகுந்த மன கஷ்டத்தோடு எதையும் சந்திக்க வேண்டிய பொழுது உனக்கு வந்து விட்டதல்லவா? அத்தனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை நிலைகளையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உயிரை பறிக்கும் நிலை வரும்பொழுது சாயப்பா மீது முதலில் கோபப்படாமல் இதற்கு என்ன காரணம் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்துவிட முயற்சி செய்ய வேண்டும். உனக்காக வருவதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால், உனக்காக இந்த வாழ்க்கை நடத்துவது எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால், உன்னை சுற்றி வரும் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த இடத்திலும் என் குழந்தை நீ தெளிவான ஒரு புரிதலுக்குள் நிச்சயமாக வருவாய். சாயப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல நம்பிக்கைகளும் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனையோ விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். எத்தனையோ நேரங்களை இந்த வாழ்க்கையை நாம் தவித்திருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் என்ன காரணம்? தெய்வம் இருக்கிறது என்ற பயம். எந்த ஒரு தவறையும் நாம் செய்யக்கூடாது என்று நாம் யோசிக்கின்ற அந்த நேரம் தெய்வம் நம்மை கேள்வி கேட்கும் என்ற ஒரு உணர்வு. யார் நம்மிடத்தில் எதை வெளிப்படுத்தினாலும் இல்லை என்றாலும் நம் தெய்வம் எல்லாவற்றையும் நம்மிடம் கேள்வி கேட்கும் என்ற ஒரு உணர்வு என் குழந்தைகளுக்குள் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரு உணர்வு தான் எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை உன் முன்னாலேயே உனக்கு சொல்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் அது நடத்துகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உருவாக்கும் எல்லாமும் உன்னை தேடி வந்து உனக்கு நன்மையை கொடுக்கும். இந்த சாயப்பா துணை இருக்கும். இந்த மாற்றங்களை ஒவ்வொன்றிலும் உனக்கு நல்லது நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நான் சொல்ல சொல்ல இந்த உணர்வுகள் ஒவ்வொன்றும் உனக்குள் புரிய வந்துவிட்டது என்றால் அடுத்து நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொண்டு விடுவாய். அடுத்து நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு விடுவாய். நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி உன்னை தேடி வருவது என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா? எது நடந்தாலும் உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லும் இந்த சாயப்பா நான் வருகின்ற பொழுது அத்தனையிலும் நீ எல்லாவற்றையும் நன்மதிப்போடு பெற்று விடுவாய் என்பதனை மறக்காதே. நல்ல நேரத்தை எதிர்கொள்ளும் இது போன்ற நேரங்களில் உனக்கு அதிர்ஷ்டமும் உன்னை தொடரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ நேரங்கள் இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாமும் போதும். இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா ஒன்றை உணர்த்துகின்ற நேரம் உன்னை சுற்றி இருக்கும் சிலரினுடைய உண்மையான முகத்தை நீ அடையாளம் கண்டு ஒரு சிலருடைய உண்மையான எண்ணங்களை நீ என்னவென்று புரிந்து கொள். இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள். எதிலுமே நாம் யோசிக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று உணர்ந்து கொள். என் குழந்தையே, நடப்பது ஒவ்வொன்றும் இனி உனக்கு என்னவாக போகிறது என்பதை நீ யோசிக்க வேண்டும். உனக்கே என்று நான் அத்தனையும் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும். சாயப்பா சொல்லும் விஷயங்களை நீ மேன்மை அடைய வேண்டும் என்பதை மறக்காதே என் குழந்தையே. உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரின் செயல்பாடுகள் சரியில்லை. எப்பொழுது மற்றவர்களை பற்றி பேசுவதும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பது மாதிரி இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் படுகின்ற பாடுகளை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொருவரின் வேதனையை ரசித்தால் அது நாளை நமக்கே விலையாக முடியும் என்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் இன்றும் புரியவில்லை. நாம் செய்வதை செய்து கொண்டே இருப்போம், என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இதையெல்லாமும் நீ உணர வேண்டும். இவையெல்லாம் உணர்ந்து நீ அதற்கேற்றாற் போல நடந்து கொள்ள வேண்டும். யார் எப்படி சென்றால் நமக்கு என்ன என்று நீ இருந்து விடாதே. உனக்கென்று ஒரு குணாதிசயம் இருக்கிறதல்லவா? அதை நீ கடைசி வரை காப்பாற்றி கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் அப்பா ஒரு விஷயத்தை இன்று நான் சொல்கின்றேன், அதை நீ செவி கொடுத்து கேட்டாய் என்றால், உன் அப்பா ஒரு உயிர் பிரிய போகிறது என்று நான் சொன்னேன் அல்லவா? அதை இந்த சாயப்பா நீ
உனக்காக நீ உணர வேண்டிய தருணம் வரப்போகிறது. உனக்கு யார் யார் எல்லாம் கஷ்டங்களை கொடுத்து வேதனைகளை கொடுத்தார்களோ அவர்களுக்கான அவர்களுக்கான இறுதி பயணம் நெருங்கிவிட்டது என்பதை நீ மறந்து விடாதே. அது அவர்கள் இந்த பூமியில் விட்டு வெளியே ஏறப் போகிறார்கள் என்பதை மட்டும் இருக்காது. இது வேறு விதமாக இருக்கும். நீ அதை நேரில் பார்க்கத்தான் போகின்றாய். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.